டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பித்தப்பையில் கல் அதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். பித்தப்பையில் கல் ஏன்னா நம்ம கிட்னி ஸ்டோனை ஏற்கனவே சொல்லும் பொழுது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கல்லுங்கிறது எத்தனை வருது, 1 2 3 அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு கல் வந்துட்டதுன்னா மேலும் மேலும் கல் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு சிலவங்க உடம்பு தான் இந்த மாதிரி கல்லை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த கல் உற்பத்தி இல்லை, கல் உருவாகிறது, அவ்வளோதான். இது கிட்னியில் வந்துச்சுனாக்கா அது கிட்னி ஸ்டோனுன்னு சொல்கிறோம், சிறுநீரக கற்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுவே பித்தப்பையில் வந்ததுனாக்கா இது பித்தப்பை கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில நேரங்களில் டான்சில்ஸில் கூட அந்த கல் இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு டான்சிலோ லிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பித்தப்பையில் கூட கல். இந்த பித்தப்பைங்கிறதே நமக்கு ஒரு மணத்தக்கள்ளி பழ பெருசு தான் இருக்கும் அந்த பித்தப்பையே. ஆனால் இட் இஸ் எக்ஸ்டெண்டபிள், நல்லா உப்பக்கூடிய அளவுக்கு அதுக்கு அந்த பைக்கு அந்த தன்மை உண்டு, அதுக்கு எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தி அந்த பைக்கு. கல்லீரல் இருக்குது இல்லைங்களா, கல்லீரல் ரைட் சைடில் இருக்கிற ஸ்டமக்கில் இங்கே இருக்குதா வயிற்றில் இருக்காது. அந்த ரைட் சைடில் அந்த கல்லீரலுக்கு வலது இடதுன்னு 2 லோப் இருக்குது. 2 லோப்லேருந்து அது தான் செக்ரீட் பண்ணக்கூடிய ஜூஸை 2 நாளங்கள் வழியாக ஒன்றாக சேர்ந்து ஒரு குட்டி பையில் இருக்குது. அதான் பித்தப்பை. இந்த பித்தப்பையிலேருந்து இது சுரக்கிற நீர் தான் இது சேர்த்து வைக்குது, அதுதான் பித்தப்பை, பித்த நீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பித்த நீர் எதுக்கு யூஸ்ஃபுல்லுன்னா, கல்லையும் தின்னு கரைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பித்த ஜூஸுக்கு இருக்குது, பித்த நீருக்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும், எவ்வளோ க்ளீனான ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, டர்ட்டியான ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, பழசு சாப்பிட்டாலும் சரி, இது ஓரளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஜீரணம் பண்ணி உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துட்டுருக்கு. இது எங்கே சுரக்குது அப்படின்னு சொன்னால், இது சுரக்கிறது லிவர்லேருந்துட்டு. ஆனால் எங்கே கொட்டுது அப்படின்னு சொன்னால், வயிறு வருது இல்லைங்களா, வயிறு அது அப்படியே இப்படி திரும்பி சி மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸ்மால் இன்டெஸ்டைனாக போகுது, சிறுகுடலாக போகுது. இந்த சி மாதிரி இருக்கிற ஒரு போர்ஷனில் தான் கரெக்டாக இது கொட்டுது. எது? இந்த பித்த நீர். இந்த பித்த நீர் கொட்டினா தான் இங்கே வயிற்றுலேருந்து வர ஃபுட்டு இந்த பித்த நீரோடு சேர்ந்து டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ பித்த நீரோட வேலை என்னன்னு கேட்டால், கொழுப்பை அது கரைக்கும். இது எமல்சிஃபிகேஷன். ஸோ கொழுப்பை இது கரைச்சி இது உள்ளே அனுப்புகிறது, வேலை செய்கிறது. அதனால தான் எவ்வளோ ஹார்டு ஃபுட்டு சாப்பிட்டாலும் இந்த பித்த நீர் வரணும்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது எப்படி கல்லாக மாறுகிறது? அடுத்த கேள்வி. அது கல்லாக மாறுறது கிடையாது, நாம் கல்லாக மாற்றுறோம். தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. காரணம், சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது இல்லை. அதுதான் முதல் கேள்வி. இந்த கல் எங்கே வந்தாலும் பதில் இதே தான், சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் குடிக்கல. நான் 2 டம்ளர் 4 டம்ளர் குடிக்கிறேன், அவன் 3 டம்ளர், அவன் நான் 5 டம்ளர் குடிக்கிறேன், அவன் 2 டம்ளர் தான் குடிக்கிறான், அவனுக்கு கல்லே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவனோட பாடி அதை கண்ட்ரோல் பண்ணி அது வளர்த்துக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் பாடிக்கு இது பத்தலை, உங்களுக்கு கல் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நீர் பத்தலைன்னு தான் அர்த்தம். ஸோ தண்ணி சஃபிஷியண்ட்டாக குடிக்கணும். 1. 2வது, கண்ட நேரங்களில் சாப்பிட்றது. கண்ட நேரம்னா இப்போ நான் மலேசியாலெலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12 மணி 1:30 மணி 2:30 மணி கூட பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களெல்லாம் வச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா 2:30 மணி 3 மணியும் அதெல்லாம் சாப்பிட்ற டைமாக அதெல்லாம். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. உங்களுக்குன்னு அந்த ரெஜிம் அங்கே இல்லைன்னாக்கா, அந்த மிட் நைட்டில் சாப்பிட்றது, அன்டைமில் சாப்பிட்றதுல எல்லாத்துலேயும் உங்களுக்கு பித்த நீர் கண்டமேனிக்கு அது சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த நீர் கண்டென்ஸ்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பாலை கொதிக்க வச்சு திக்காச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே பால்கோவாகிடும். இன்னும் வச்சுருந்தா இன்னும் கருப்பாயிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இதில் பித்த நீர் சுண்டி சின்ன கல்கல்லாகிடும். இப்போ பித்த நாளங்கள்ங்கிறது ஒரு சின்ன அந்த ரிஃபைல் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோண்டு வழியாக தான் அது வெளியே வரணும். அது கல்லாட்டம் ஆயிடுச்சுன்னா எப்படி வெளியே வரும்? பிளாக் பண்ணிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு ஒரே வயிற்று வலிக்கும். அந்த இடத்துல ஐயோ தாங்க முடியலையே கத்துவாங்க. டாக்டர்கிட்ட அடிச்சுட்டு ஓடணும். அது மாத்திரை கொடுக்குறதா இல்லை கட் பண்ணி எடுக்கிறதா அப்படின்ற ஒரு கொஸ்டினில் நிற்கும். அந்த மாத்திரை கொடுக்குறதும் கட் பண்ணுறதும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன் வேர் இட் பிளேஸ்ட். ஏன்னா அது 2 பிரியிற இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் கூட டேஞ்சர். சாதாரண ஒரு இடத்துல இருந்ததுனாக்கா அது கொஞ்சம் ஈஸியாக மருந்து கொடுத்து கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு மெயின் காரணம் தண்ணி நல்லா குடிக்கணும், நார்ச்சத்து உள்ள ஐட்டங்களை
நிறைய சாப்பிடணும். கொழுப்பு சத்து உள்ள ஐட்டங்களை நீங்கள் குறைக்கணும். ஈவன் பூரி சாப்பிட்டா கூட அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது, அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் தண்ணி நிறைய குடித்து சரியான ஹோமியோபதி மருந்துகளை சாப்பிட்டா சர்ஜரிக்கே போகாமல் இந்த கால் ஸ்டோனை உங்களால் ட்ரீட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.